அதிகமாக நேசிக்கிறாங்க. நல்ல தாப்புனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்துல கூட சுவாமி இந்த நாளிலும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து காலை வேளையில இந்த வசனங்களை தியானிக்க கூட்டி வந்த தயவுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரை தடைகளை மாற்றி போடும், வர இருக்கிறவங்களை சீக்கிரம் அழைத்து வாரும். இதனாலிலும் நாங்கள் இந்த வசனங்களின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை தெளிவாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரு சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தடையின்றி இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த காரத்துல ஒப்புவிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Welcome everyone for the study. இன்றைய நாளிலே நாம் இந்த ஜோப் சாப்டர் 17 அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த சாப்டர்லயும் யோபு கர்த்தரிடத்திலே தன்னுடைய காரியங்களை பேசுகிறதும் மனுஷரிடத்துல காரியங்களை பேசுறத பற்றி தான் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அதான் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. என் சுவாசம் மொழிகிறது, என் நாட்கள் முடிகிறது. இதெல்லாம் வந்து டோட்டல் ஒரு டிஸ்பேர்ல பேசுற பேச்சு. அதாவது இனி நம்பிக்கையே இல்லை, முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல பேசுறக்கூடிய பேச்சுகள். இந்த அதிகாரம் பூரா அப்படிதான் அவர் பேசுவார். அந்த முதல் 2 வசனத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா, இதற்கு முந்தின அதிகாரங்கள்ல பேசின மாதிரியே தோல்வி, ஒரு மாதிரி உடைந்து போன ஒரு நிலைமை, அந்த மாதிரி தான் அவர் பேசுறாரு. ஆனா அவருடைய நண்பர்கள்ட்ட இருந்து அவரை வந்து ஆரம்பிக்கும் போது இந்த நண்பர்கள் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு அவருக்காக பரிந்து பேசுறவர்களா இருந்தவங்க போக போக அவங்கள்ட்ட கொஞ்சமும் அந்த பரிதாபம் எல்லாம் இல்லாம கேலி செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள், பரியாசக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். பரியாசம் வந்து கர்த்தருக்கும் அதிகமா பிடிக்காது. பரியாசம் வந்து நமக்கும் அதிக வேதனைய கொடுக்கும். பரியாசம் ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால சீக்கிரமே மறந்துட முடியாது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல சிலருடைய காரியங்கள் மனசுக்கு ரொம்ப அவங்க குத்தி பேசுனது வேதனையை கொடுக்கும், காயப்படுத்தி இருக்கும். அதே அளவுக்கு காயம் சிலர் பரியாசம் பண்ணும் போதும் நமக்கு நேரிடும். அதனாலதான் கர்த்தர் வந்து பரியாசத்தை ரொம்ப முக்கியமா பாக்குறாரு. 1ஆம் சங்கீதத்துல நாம வாசிக்கிறோம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார. ஏன் அது அவ்வளவு தூரம் சொல்றாருன்னா, பாவிகள் இருக்கிற இடத்துல நிக்காத, கரெக்ட். பரியாசக்காரர்களுக்கு ஏன் நாம அவர் அவ்வளவு முக்கியம் கொடுத்துறாங்கன்னா, அது மனுஷருக்கு ரொம்ப வேதனை தரும். அப்ப இங்க யோபு ஆல்ரெடி ஒரு வேதனையில இருக்கும்போது இது கூட இருக்கிற நண்பர்களே இப்படி பரியாசம் பண்றது அவருக்கு அதிகமான பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துறதாக நம்ம பார்க்கணும். அப்பதான் அவர் என்ன செய்யறாருன்னா, அழுது புலம்புறாரு. அவர் வேற யார்கிட்ட போவாரு? கடவுள்கிட்ட தான் போக முடியும். அதனால அவர் கடவுள்கிட்ட அழுகிறாரு. என்னன்றாரு, எனக்காக யாரு செய்ய முடியும்? வேற யாரு எனக்கு கை கொடுக்க முடியும்? நீர் வந்து அந்த மக்களுக்கு ஞானத்தை மறைச்சிட்டீரு, அவங்க முட்டாள்களாட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இது என்னால ஒன்றும் செய்ய முடியாது, எனக்காக நீங்க தான் பேசணும் அப்படின்னு அவர் சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப 5ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன பார்ப்பீங்கன்னு சொன்னா, எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும். இது வந்து ஒரு பழமொழி. ஆக்சுவலா இது வந்து ஒரு பழமொழி, அந்த காலத்துல விளங்கின ஒரு பழமொழி. அதை அவர் சொல்றார். அப்போ அவருடைய சூழ்நிலையில அவருக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல
பரலோகமே தனக்கு விரோதமாய் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். யாருமே எனக்கு ஹெல்ப்புக்கு இல்லை, யாருமே என்னை வந்து இந்த நிலைமையில இருந்து கை தூக்கி விட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் அவர் வந்து ஒருபோதும் அத பரலோகத்திலிருந்து அந்த கனெக்ஷனை விட்டுறாக்கு அவர் ரெடியாவே இல்லை. அதனால அவர் ஜெபிப்பார். அவர் என்ன ஜெபிக்கிறாரு? எனக்கு உதவி செய்யுங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியல சுவாமி, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். பல சமயங்கள்ல நம்முடைய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கர்த்தர் நாம அந்த நிலைமைக்கு வர வரைக்கும் அவர் வந்து ஒன்னும் செய்யாத மாதிரி இருப்பார். ஏன்னா அவர் வந்து நாம் அந்த நிலைமைக்கு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் மேல முழு நம்பிக்கையோட டோட்டல் டிபெண்டன்ஸ். அப்புறம் நம்ம தாழ்த்த, நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி டோட்டல் டிபெண்டன்ஸ்க்கு போறது இல்லைன்னா, நம்ம அறிவு, நம்ம பணம், நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம குடும்ப காரியங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல அப்படி கர்த்தர் மேலேயே முழு நம்பிக்கையா என்னால முடியல சாமின்னு சொல்லறதுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் அதைத்தான் கேட்கிறாரு. யோபு அதைதான் செய்யறாரு. யோபு என்ன செய்யறாருன்னா, அவர் தன்னையவே தாழ்த்தி, எனக்கு இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படி அவர் சொல்றதுல ஒண்ணு அவர் சொல்றாரு, ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏன்னா அவங்களால அதை செய்ய முடியல, கொஞ்சம் அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு அதையும் அவர் கேட்டுக்கிறார். அப்போ அவர் ஒண்ணு நம்புறாரு, என்னன்னா இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஞானம் இல்ல, கர்த்தர் தான் அந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்காம தடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனால அவங்க கிட்ட அவர் ரொம்ப கோபமா அவர்கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ரொம்ப அவர் வருத்தப்பட்டு பேசுறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். சும்மா அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால தூக்கி பேசுறதோ இல்லை ஃபிளாட்டர் பண்றதோ இல்லை, உண்மையாவே அவர் தன்னுடைய நிலைமைய சொல்றார். 6, 7, 8, 9லயும் அதுதான் வாசிக்கிறோம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து ஒரு ஒரு எல்லாரும் வந்து எல்லாருக்கும் நான் வந்து ஒரு கேலி பொருளாயிட்டேன், எல்லாரும் முன்னாலேயும் நான் வந்து அருவருப்பாயிட்டேன், என் குடும்பத்திலேயே எல்லாரும் என்னை வந்து என்ன பார்க்கறாங்க, வித்தியாசமா பார்க்கறாங்க, என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைஞ்சிருக்கு, என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கு, சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள், குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். இப்படின்னு அதுல நாம பார்க்கிறோம். அதாவது இவனுக்கு என்னன்னா, தன்னை நீதிமானுக்கு ஏன் இந்த ஒரு பிரச்சனை, ஏன் இப்படி நான் நீதிமானா இருக்கும் போதே ஏன் எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் அப்படின்றதுதான் யோபுவுடைய கேள்வி. ஆனாலும் அவர் வந்து கர்த்தர் தான் என்னை இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு அவர் நம்புறாரு. அதே சமயத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அவர் பரிந்து பேசல, ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப அவர் கோபமா பேசுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கடவுள் தான் காரணம்னு சொல்றாரு. அவங்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கல, அதனாலதான் அவங்க என்னை வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. மூன்றாவது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நல்ல சன்மார்க்கமா வாழ்றவங்க என் நிலைமைய பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, நான் உண்மையாவே நீதிமானா இருந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டம் வராதுல்ல, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், அப்ப நான் வந்து நீதிமான் அல்லவா அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப அதையவே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷர் முன்னால இப்ப வந்து மற்றவங்க எல்லாம் வந்து எங்கேயோ தனியா ஒரு இடத்துல ஒவ்வொரு ஒரு அநீதிக்கான காரியங்கள்லாம் இருந்திருந்தாலும், இப்ப யோசேப்பை எடுத்துட்டீங்கன்னா, யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில அவன் ஜெயில் பண்ணப்பட்டான். அந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு இடத்துல அவனுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப இவனுக்கு வந்து மக்கள் எல்லாரும் தெருவுல நின்று போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து அவனை பேசுற மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு அதுதான் ரொம்ப மன வருத்தம். நம்முடைய வாழ்க்கையில கூட
நாம ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த யோபு மாதிரி மற்றவர் முன்பாக தாழ்த்தப்படுற சூழ்நிலை வரும். அது என்ன காரணம்னு தெரியாது. ஒருவேளை பண நஷ்டங்கள் இருக்கலாம், ஒருவேளை கடன்னால அப்படி இருக்கலாம், இல்ல ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள்னால நாம அப்படி இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு தடவையாவது மற்றவர் முன்பாக ஒரு அவமானப்படுகிற மாதிரி ஒரு ஒரு காரியம் எப்படின்னு வரும். அது சில கமெண்டேட்டர்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்முடைய பாவத்தினாலேயே நாம் அப்படி ஆகும். சில சமயம் பார்த்திருக்கீங்களா? நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பெரிய ஊழியக்காரங்க தான். ஆனா அவங்களுடைய பழைய வாழ்க்கையினால, அவங்களுடைய ஏதோ ஒரு பாவ சூழ்நிலையினால, அந்த ஊழியத்துல இருந்து அவங்க விழுந்துருவாங்க. பழக்கம். இன்னும் ஒரு வேலை, பணம், இல்லைன்னா தவறான உறவு, ஏதோ ஒரு காரியத்துல விழுந்துட்டாங்கன்னா, எல்லாரும் முன்பாகவும் அவங்களுக்கு ஒரு அவமானம் நேரிட வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி அது ஒரு பக்கம். பாவம் ஒரு பக்கம். பாவமே இல்ல. ஆனா சில வீக்னஸஸ் நம்மகிட்ட இருக்கிறது. சில வீக்னஸ்ன்னு சொன்னா பலவீனம். அதாவது நாம வந்து சில ஹேபிட்ஸ் வச்சிருக்கோம். அல்லது மற்ற மற்றவங்க முன்னால அன்னைக்கு ஒரு ஒருத்தர் சொன்னாரு. கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் வந்து நீங்க எப்படி இன்டெகிரிட்டி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இன்டெகிரிட்டினா நீங்க எப்படி பேசுறீங்களோ, எப்படி வாழ்றீங்களோ அதே மாதிரிதான் எப்படி நீங்க கத்துக்கொள்கிறீர்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ அது அந்த ஒரு ஒரு ஹாஃப் இதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுக்குறாரு. பிரேக் கொடுத்துட்டு திரும்ப கூப்பிடுறாரு. இந்த பிரேக் டைம்ல அவர் வாத்தியார் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஜன்னல் கிட்ட நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்மோக் பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ் தொடங்க ஆரம்பிச்சோன்னா வந்துடுறாரு. ஸ்மோக்கெல்லாம் தூக்கி போட்டு வர்றாரு. உட்காந்து இருக்கும்போது இந்த பசங்க எல்லாம் வந்தவனுங்க ஒருத்தன் கேட்குறான். அப்ப அவன்கிட்ட அந்த வாத்தியார்ட்டே திரும்ப கேட்குறான். சார் நீங்க இப்போ முன்னால சொன்னீங்களே திரும்ப சொல்லுங்க. அப்ப அவர் திரும்ப ரொம்ப உற்சாகமா அடைய நம்ம பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்ட்டு சொல்றாரு. சொன்ன உடனே அவரு இந்த பசங்க கேக்குறாங்க, அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டீச்சர் கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு டீச்சரை எங்களுக்கு தாங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நான் இவ்வளவுதான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்னை வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறது இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் தான் அந்த மாஸ்டரும் அவர் ஒரு ஃபாதர் அவர் வந்து அதை வந்து புரிஞ்சிட்டு மன்னிப்பு கேட்கிறார். தம்பி நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருந்தருக்கு இந்த பிள்ளைங்க உதவியா இருந்தாங்க. ஸோ நம்ம வீக்னஸஸ் சில ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கும். அது நிமித்தமாய் நம்ம வந்து மற்றவர்கள் முன்பாக அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது, சிலருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்புறம் பொய்யா சொல்லுவாங்க, கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் சிலர் வந்து சில ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. இப்ப நான் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து நான் செய்யறேன், நான் கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்த நாள் அதை பத்தியே அவங்க கவலையே இருக்காது. ஒருவேளை அதை நம்பிட்டு ஒருத்தர் போய் அவங்கள கேட்க போனா, அப்படியா நான் சொன்னேனா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க அதை பத்தி ரொம்ப லைட்டா பேசுறதுப்போ நான் கொண்டு வரேன், நான் செய்யறேன் அப்படின்வாங்க. அடுத்த நாள் அவங்க செய்வாங்களாக்கும் நம்பிட்டு போய் அவங்கள பார்த்தா அதை பத்தி அவங்க கவலை இல்லாம இருப்பாங்க. அது அவங்க கேரக்டர். அப்படி கொஞ்சம் பேர் அதான் வீக்னஸ். இதெல்லாம் வந்து அவங்க அதனால கெட்டவங்க கிடையாது. இன்னும் நல்லா படிச்சு நல்லா வந்தவங்க தான் நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு வீக்னஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல அந்த மாதிரி. அந்த வீக்னஸ்னால அப்புறம் கொஞ்ச நாள காலேஜ்ல அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்கன்னு சொன்னா அவங்க தானே சொன்னா செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. சோ அவமானப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை. சம்டைம்ஸ் நமக்கு நேரிடுகிற பிரச்சனைகள் இதெல்லாம் நம்முடைய பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இது முதல் ரெண்டும் வந்து நம்ம பொறுத்தது. நம்ம செய்யற பாவத்தினால நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸ்னால. அதெல்லாம் இல்லாம நம்ம வீட்டுல நேரிடுகிற ஒரு சில சூழ்நிலைகள்ல நாம என்ன செஞ்சிருவோம்.
நமக்கு வந்து இந்த மாதிரி ஹியூமிலியேஷன் நேரிட கூடும். இப்ப திடீர்னு இப்ப மழை வெள்ளம் எல்லாம் வருது இல்ல, இப்ப இதுல வந்து எல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்ல, அதுல தங்குறதுக்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி அப்படி ஒரு ஹியூமிலியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கடைசியா என்னன்னா, மற்றவர்களால நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள். அவங்க வந்து நம்ம மேல பழி போடுவாங்க, இல்லைன்னா அவங்க காரியங்களை நம்ம மேல திருப்பி விட்டு நமக்கு அவமானம் ஏற்படுற மாதிரி சில காரியங்கள், ஒருவேளை உறவுக்காரங்களா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம், இல்ல நமக்கு எதிரிகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இப்படியெல்லாம் சில நேரங்களில நேரிடக்கூடிய காரியங்கள் உண்டு. ஸோ நமக்கு மனுஷனுக்கு வாழ்க்கையில இதை மாத்திரம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எப்பவாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இப்படிப்பட்ட நிலைமை வரும். ஆனா இதான் நிரந்தரம், இப்படித்தான், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவுகள், தவறான தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. நான் இனிமே அவங்கள்ட்ட போவே மாட்டேன், அந்த பக்கமே போக மாட்டேன், அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன், இப்படியெல்லாம் நம்ம வந்து தவறான தீர்மானங்களை நாம எடுக்கக்கூடாது. எப்பவும் நம்ம என்ன நினைவுல இருக்கணும்னா, ஆண்டவருடைய பிள்ளை. இப்ப யோபு என்ன செய்யறாருன்னு பாருங்க. அவருக்கு இப்படி தன்னுடைய சொந்த நண்பர்களால இப்படி எல்லார் முன்னாடியும் வசைப்பாடுகிற ஒரு பொருளாக, எல்லாரும் கேலி செய்யற ஒரு பொருளாக, எல்லாம் கைய பாயிண்ட் பண்ற ஒரு பொருளா நான் மாறிட்டேனே அப்படின்னு அவருக்கு வருத்தம். ஏன்னா யோபுவை கொஞ்சம் யோசிக்கணும். அன்னைக்கு இருந்த சமயத்துல அவர் அவ்வளவு செல்வந்தரா இருந்தார், பெரிய பணக்காரரு, அவருக்கு எதுவுமே குறையில்ல, எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர், ஸ்பிரிச்சுவலாவும் ரொம்ப ஹை லெவல்ல இருந்தவர், கர்த்தரே பாராட்டுற அளவுக்கு இருந்தவர். இன்னைக்கு போற வரவெல்லாம் கையை நீட்டி சொல்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ அவருக்கு எப்படி ஒரு மன வேதனை ஏற்பட்டிருக்கும். இதுல கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இத்தனையின் மத்தியிலையும் அவர் வந்து, என் ஆண்டவர் பெரியவர், ஆளுகை செய்கிற தேவன், அவர்கிட்ட அவரிடத்துலதான் எல்லாம் இருக்கு, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால நான் இத வந்து இதனாலதான் இது, இந்த காரணத்தினாலதான் அது, நாம பல சமயங்கள்ல நாம இந்த மாதிரி யோபு மாதிரி நம்ம தீர்மானிக்கணும். காரணம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய சமயத்துல என்ன தெரியுமா நமக்கு தோணும், இப்படி நான் செஞ்சிருந்தேன்னா ஒரு வேளை இதுல இருந்து நான் தப்பிச்சிருக்கலாமோ, ஒருவேளை நான் இந்த மாதிரி செஞ்சிருந்தேன்னா இந்த நிலைமை வந்திருக்காதோ, இப்படின்னு எல்லாம் நம்ம மண்டையை போட்டு உழப்பிக்கிட்டே இருப்போம். நம்மால எதுவும் செய்ய முடியாதுன்றத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது அவங்க சொல்றது, மத்தவங்க பேசுறது, சூழ்நிலை, இருக்கிற சூழ்நிலை, இது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் ஆளுகை செய்கிறார், நான் அவர் கையில இருக்கேன்ற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா இது எதுவுமே நம்மை தாக்காது. எந்த சூழ்நிலையும் நமக்கு என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது. மற்றவங்க பேசுறதோ, அவங்க புரியாம தப்பு தப்பா சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா அதையும் கூட நம்மால அது பொருட்படுத்தாம இருக்க முடியும். எப்பன்னு சொன்னா நம்ம கர்த்தருடைய ஆளுகையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். நம் ஆண்டவர் மாறாதவர், அவர் மனுபுத்திரர் அல்ல, அவர் சொன்னா சொன்னதுதான். அவருடைய சாவரனிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர், ஜெனுவின். இப்போ அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்பிக்கையோடு தைரியமாய் நாம் இந்த சூழ்நிலைகள்ல உறுதியா இருக்கணும். யோபு வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான். ஒரு பக்கம் அவர் அப்படியே டவுனா போயிடுறாரு, ஆனா அப்பப்ப என்ன நடக்குது, அவர் அந்த ஆளுகையை நம்பி அதுக்குள்ள தன்னை அடக்கி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது, ஒரு ஒரு பிளாஷ் லைட் மாதிரி விசுவாசம், நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் அப்பப்ப அவருக்கு தோன்றுகிறது. அவருக்கு பாவம் இன்னைக்கு நமக்கு இருக்கிற மாதிரி என்ன இல்ல, வசனம் இல்ல. இன்னைக்கு நமக்கு உடனே ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலைன்னா ஓடி போய் பைபிளை எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசனங்க வரும், ஆண்டவர் உங்களோட பேசுவார், அது மூலமா நம்ம தைரியப்படுத்திக்கலாம்.
ஆனா அவருக்கு அதெல்லாம் இல்லாததுனால அவர் அப்பப்போ சோர்ந்துருவாரு. ஆனா கர்த்தர் அவரை விடவே இல்லை, இவரும் கர்த்தரை விடவே இல்லை. நமக்கு ஜெயம் எதுல வரும்னா பொறுமையோடு சகிக்கும் போதுதான். அதுதான் நீதிமானுடைய அழகு. நீதிமான்றதுக்கு அநேக விளக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விளக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாடுகளில ஜெயம் எடுக்கிறது, பொறுமையின் மூலமாய் ஜெயத்தை எடுக்கிறது. அதுதான் ஒரு உண்மையான நீதிமானுக்கு அழகு. இயேசு கிறிஸ்து அதை செய்தார். நமக்கு முன்மாதிரியா யார் இருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய பாடுகளின் மத்தியில பொறுமையா இருந்தார். அவரை நாம பார்த்துக்கிட்டோம்னா நாம என்ன செய்ய முடியும்? அந்த எத்தனை பிரச்சனைனாலும் நம்மால அதை தாங்கிக் கொள்ள முடியும். அநேகர் சொல்ல கேட்டிருக்கோம். என்னுடைய அனுபவங்களிலும் நானும் அப்படி அனுபவிச்சிருக்கேன். இந்த உச்சக்கட்ட வேதனையில, வலிகள்ல நாம இயேசு கிறிஸ்துவை நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும். நமக்கு அந்த அந்த பெயினை பேர் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த மாதிரி நாம எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையா அதை சகித்து கொள்ள பழகணும். வலிக்குதுன்னு சொல்றது தப்பு இல்லை, ஆனா அதுக்காக தவறா முடிவுகள் எடுக்கிறாங்கல்ல, அதுதான் செய்யக்கூடாது. தவறான முடிவுகளை செய்யக்கூடாது. நேற்று கூட போன வாரத்துல நம்ம பார்த்தோம். ஒரு ஒரு ஃபேமிலி எங்கேயோ கேரளால இருந்து தேனி பக்கமா காருக்குள்ளேயே பூட்டி 3 பேரும் என்னத்தையோ அந்த பேண்டா அந்த மாதிரி இதுல கலந்து குடிச்சிட்டு உள்ளுக்குள்ளேயே 3 பேரும் இறந்துட்டாங்க. பையனும் அப்பாவும் அம்மாவும். பையன் வயசு 32ன்னு நினைக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய பையன். என்ன முடிவுகள் எதனால அப்படி எடுத்தாங்க, ஏன் அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. பட் த ஹோல் ஃபேமிலி ரைட். இன்னைக்கு இது ரொம்ப அதிகமா தெரியுது. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் முடிவு. நமக்கு முடிவு லோகத்துல, இங்க இல்ல. இது நிரந்தரமே கிடையாது. நம்முடைய வாழ்வு குடியிருப்பெல்லாம் பரலோகம். இது ஒரு பாசிங் பை. இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. கர்த்தர் கையில கொடுத்துட்டோமோனா அது எப்படி இருந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை நடத்திடுவார். ஆச்சரியமா நடத்துவார். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது யோபுவுக்கு. ஆனா வசனம் இல்லை, வசனம் கிடைக்கல. ஆனா நமக்கு வசனம் இருக்கப்ப நம்ம நம்ம இவர் இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சா தண்டனை நமக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா கர்த்தர் கேட்பார்ல, நான் உனக்கு கூடயே இருந்து உனக்கு நான் வசனத்தை கொடுத்துருக்கேன், என் பாதைக்கு தீபமா கொடுத்திருந்தனே, ஏன் அதை நீ யூஸ் பண்ணன்னு கேட்பாரு. அதனால யோபு அப்படிப்பட்டவர். அதனால அந்த சூழ்நிலையிலும் அவர் பத்திரமா தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கிட்டார். எஃபி மேயர்னு சொல்றாரு. நம்ம ஏன் அப்படி உறுதியா இருக்கணும்னு சொன்னா, அவர் எஃபி மேயர் பெரிய பைபிள் கமெண்டேட்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய விசுவாசத்துல நாம உறுதியா இருக்கணும். ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உன் கைய பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை கைவிடுவதில்லை. அப்படின்னா நம்ம கை அவர் கையில இருக்கு. நான் உன்னை விட்டுற மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் இயேசு கிறிஸ்து. நான் உனக்கு நல்ல மேய்ப்பன். நான் உன்னுடைய எதிரிகள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்? போரிட்டு அதையெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். நான் உன்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேங்கிறாரு. அப்ப நமக்கு வேற என்ன வேணும்? அவருடைய கை எவ்வளவு பெரிய கை. அந்த கையினுடைய பராக்கிரமம் நமக்கு தெரியும் இல்லையா? அது ஒருத்தர் அடிச்சா எவ்வளவு இதாகும், அதை ஓங்கினா என்ன ஆகும், இதெல்லாம் நமக்கு தெரியும், வேதத்திலேயே வாசிக்கிறோம். சோ அப்பேற்பட்ட ஆண்டவர். அதான் எஃபி மேயர் சொல்றாரு, ஜீசஸ் ஹோல்ட்ஸ் யூ இன் a strong hand. He is your shepherd. So you shall never perish. இதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. நாம் இந்த உறுதியோடு நம்ம வாழணும். சரி, அடுத்தது இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா,
நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் நாம அவரை நம்ம கையை பிடிச்சு நம்மளை நடத்திட்டு போறாரு அப்படின்னா, உன்னை உருவாக்குனதே எதுக்குன்னா அவருடைய மகிமையை சொல்லுவதற்கு. நம்ம ஏசாயா 43 கூட நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜனங்களை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் மகிமையை சொல்லி வருவார்கள். அப்போ நாம அந்த ஒரு நோக்கம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. சும்மா சாதாரண மக்களாட்டம் நம்ம இல்ல. நமக்கு ஒரு கிரேட் பர்பஸ் இருக்கு. நம்ம பிரச்சனை, நம்ம குடும்பம், நம்ம சூழ்நிலை, எனக்கு வந்திருக்கிற காரியங்கள் கஷ்டங்கள்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நான் எதுல என்ன எப்படி என் ஆண்டவருடைய காரியத்தை நிறைய அதுதான் நம்ம யோசிக்கணும். சோ நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் உண்டு. நம்ம பவுல் சொல்றாரு இல்லையா, எனக்கென்று ஒரு கிரீடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குன்னு. ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் இருக்கு. ஆனா அந்த கிரீடத்துல இந்த எர்பி மேயர் என்ன சொல்றாருன்னா, அதுல கற்கள் பதித்திருக்கும், முத்துக்கள் பதித்திருக்கும், பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்கும். நம்ம இந்த உலகத்துல நகை வாங்குறோமோ இல்லையோ, பரலோகத்துல நமக்கு ஒரு அழகான ஜொலிக்கிற நகரம், ஜொலிக்கிற வீடு, ஜொலிக்கிற வாசல், ஜொலிக்கிற கிரீடம் நமக்கு தரப்படும். இப்ப அந்த கிரீடத்துல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அது முழுக்க கல்லால அந்த முத்துக்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை இங்க அவருடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றினதா இருக்கணும். இங்க நம்ம வாழ்க்கையில எதையாவது நம்ம நிறைவேற்றாம விட்டுட்டோம்னா, அந்த கிரீடத்துல கேப்ஸ் வந்துடும். அங்கங்க அந்த ஒரு கல்லு விழுந்த மாதிரி. இப்ப நம்ம கம்மல்ல ஒரு கல்லு விழுந்துருச்சுன்னு வைங்க, கோயிலுக்கு நீங்க அந்த கம்மல் போட்டுட்டு பாருங்க, கோயில இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வேலை கழட்டி தூக்குனீங்க. ஏன்னா போறவங்க வரவங்க எல்லாம் கேட்டுருவாங்க, எங்க கல்லு என்னாச்சு, எங்க கல்லு என்னாச்சு. அப்படி ஒரு ஓட்ட கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம கிரீடம் எல்லா கற்களும் முத்துக்களும் பதித்த ஜொலிக்கிற கிரீடமா இருக்கணும்னு சொன்னா, வாழ்க்கை நாம் இங்கு வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. அதுல ஒன்று, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுல ஒன்று முக்கியமான காரியம் என்னன்னா, அநேக ஆத்துமாக்களை நாம் அவரண்டை இழுத்து செல்லுகிறவர்களாய் இருக்கும். ஒரு ஒரு ஆத்மாக்கு ஒரு முத்து. அத யோசிச்சுக்கணும். சரியா? சரி. அப்போ இதுக்கு நமக்கு யாரு உதவியா இருக்காரு? நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். போன வாரம் நாம எல்லாரும் பந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடி இருப்போம். அப்போ நாம ஆவியானவரை பற்றி அதிகமா தியானிச்சிருப்போம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்யறாருன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ நம்ம இங்க அந்த சித்தப்படி நடத்துறவர், நான் என்ன செஞ்சா அங்க ஜொலிக்கிறத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத அவர் சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் சொல்லி, ஆவியானவர் சத்தத்தை கேட்டு பழகி இருக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருக்கணும், ஆண்டவருடைய நோக்கத்துல என் வாழ்க்கைய வச்சுக்கணும், ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக என்னை வச்சுக்கணும். கேர்லெஸ்ஸா கேர்ஃப்ரீயா இருந்தா லைஃப், இப்ப நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா பிரச்சனைகள் நமக்கு வரும்போது அதை நம்ம அழுத்தி, அதனால நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கலாம். நம்ம பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க, உங்கள் கவலைகளை கர்த்தரிடத்துல வைத்து விடுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் நீங்க அவர் கையில எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டு அவர் கைக்குள்ளாக அடங்கி இருங்கள். சரியா? நம்ம அப்படி வாழணும். இப்போ மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் வெளியே போங்க, உங்கள ஒருத்தரும் ஞானம் உள்ளவங்களாட்ட இல்ல. அதுக்குள்ள அவருக்கு மறுபடியும் ரொம்ப டயர்ட் ஆயிருது. மறுபடியும் சோர்வு வந்தது மனுஷனுக்கு. இந்த சோர்வுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, பிசாசு மாதிரி. அது நம்மளை கொஞ்சமும் எழும்ப விடாது. கொஞ்சம் விசுவாசத்தோட ஒரு எந்திரிச்சு கொஞ்சம் செய்ய போனா பிடிச்சி இழுத்து விட்டுரும். அது மாதிரிதான் அவருக்கு. எனக்கு இருதயத்தில் உண்டான சிந்தனைகள்லாம் அற்று போயிட்டு ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிட்டாரு.
அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் தான். ஒரு சிச்சுவேஷன்ல நாமும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கும் வர்றதுதான். ஆனா யோபு மாதிரி ஒரு நாளும் நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அதுக்காகத்தான் நமக்கு இந்த யோபு பாடம் இப்ப நம்ம கத்துக்கொண்டிருக்கிறோம். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்லோவா என்னுடைய சரீர பலவீனங்களும் மேற்கொள்ளுது. எனக்கு சீக்கிரமா சாவு வரும் போல் தெரியுது. ஏன்னா கண்ணு பார்வை குறையுது, உடம்பு வலி, அவருக்கு எத்தனை வியாதி. இதுல அப்படியே ஒடுங்கி போயிட்டாரு. நான் இனி செத்து போயிருவேன் போல தெரியுது. என்னுடைய நாட்கள் எல்லாம் இருண்டு கொண்டிருக்கிறது, இருளாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரு. சோ எனக்கு கிரேவ், அதாவது என்னது, பிரேத குழி எனக்கு மிகவும் பக்கத்துல இருக்கு, கல்லறை ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. கல்லறையே எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கு. கல்லறைன்னா பொதுவா மக்களுக்கு பிடிக்காது. கல்லறைன்னு சொன்னா பயம் இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா இப்போ இவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு அது வீடாட்டம் இருக்கும், நான் போய் அங்க படுக்கை போட்டுக்கிறேன். அது எனக்கு அழிவு வந்து எனக்கு தகப்பன். அப்புறம் புழுக்கள். ஏன்னு சொன்னா நம்ம குழியில இருக்கும்போது என்ன வரும் முதல்ல, நம்மள புழுக்கள் எல்லாம் தான் சாப்பிடும் இல்லையா? அந்த புழுக்களை எல்லாம் பார்த்து நீங்க எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இல்லை இப்போ. நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பார். தூளுனா சாம்பல், அதாவது மணல். குழி நான் ஏகமாய் இளைப்பாருவோம் அப்படின்னு. ஸோ ஃபைனலா அவருக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா, நானு இனி செத்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. செத்து போகிறதுக்கு அவர் ஆயத்தமாயிட்டாரு. ஏன்னா உடல் பலவீனம் அப்படி ஆயிடுச்சு அவருக்கு. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் அவரை அந்த மாதிரி பேச வைக்குது. அதான் எனக்கு எனக்கு அதுல இருந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு சின்ன நூல் மாதிரி இருக்கு. அந்த எனக்கு பாதாளம் தான் எனக்கு ரெஸ்ட் கொடுக்கும் போல இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில எனக்கு ரெஸ்ட் இல்ல. அது ஒரு சின்ன நூல் மாதிரி. பத்தியா அவர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. அந்த பலூனை புடிச்சிட்டு பறக்கறதுக்காக ஆயத்தமா இருக்காரு. பலூன் எவ்வளவு தூரம் கொண்டுட்டு போகும்? பலூன் எவ்வளவு தூரம் நம்மளை தூக்கிட்டு போகும்? ஆனா அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கு. அத ஒரு கல்லறையவாவது நான் நம்பிட்டு இருக்கேன், மரணத்தையாவது நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். விஷிங் ஃபார் டெத். பட் இந்த விஷ் வந்து சரியானது கிடையாது. விஷிங் ஃபார் டெத்ன்னு சொன்னா நமக்கு மரணம் தான் முடிவு, மரணம் வந்தாலும் நல்லதா இருக்கும் அவர் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, நிறைய பாட்டிமார்களை கேளுங்களேன், சீக்கிரம் போயிட்டா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னு சொன்னா வேதனை, படுத்தே கிடக்கும், வலி, வேதனை, உடல்ல இருக்கிற வேதனை, அதனால அவங்க அப்படி பேசுறாங்க. ஆனா அவங்களுடைய லைஃப்ல அவங்க வெறுத்துட்டோ, லைஃப முடிச்சுக்கணும்னோ அவங்க நினைக்கிறது இல்லை. இந்த சோர்வு, நமக்கு நேரிடுகிற சோர்வு, சோர்வு வந்து யாருக்கும் வரும், எப்பேற்பட்டவங்களுக்கு வரும். இப்ப எலியா கூட என்ன சொன்னாருன்னா, போதும் சாமின்ட்டு போய் உட்காந்துட்டாரு. ஆனா கர்த்தர் வந்து அவரை பார்த்து என்ன கேட்டாரு? இங்க உனக்கு என்ன காரியம்? நீ இங்க போய் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உனக்கு என்ன காரியம்? சோ நம்ம வந்து கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விசுவாசம் தான். எந்த சோர்வு வந்தாலும் நாம கர்த்தருடைய வார்த்தையில நாம பலப்படணும். நமக்கு 40ஆம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரமும் 40ஆம் அதிகாரத்திலையும் நாம என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கர்த்தர் வந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல் பலனடைவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அப்ப கர்த்தரிடத்துல அந்த சோர்வு வர சமயத்துல நாம கர்த்தரிடத்துல இருந்து பலன் பெற்று கொள்ளுகிற அனுபவத்துல நாம வளரும். அதாவது 40ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இழப்படைந்து சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போகிறது, சோர்வு யாருக்குமே வரும். நம்ம சோர்வே வராதுன்னு சொன்னா நம்ம மனுஷர் தானே. நமக்கு நேரிடுகிற காரியங்கள்ல நம்ம சோர்வு நேரிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஊழியத்துல சோர்வு வரும், குடும்பத்துல சோர்வு வரும், உறவுகளில் சோர்வு ஏற்படும். சோர்வு ஏற்படாதுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனா சோர்வு வந்தா கர்த்தரிடத்துல நம்ம திரும்பணும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம். இந்த எலியா என்ன பண்ணா, சோர்வு வந்தோம், அத்தனை நேரம் கர்த்தருக்காக வைராக்கியமா பேசினவன், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவ்வளோ பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக கர்த்தரை உயர்த்தினவன், சேலஞ்ச் பண்ணி ரதத்துக்கு முன்னால ஓடுனவன், அந்த ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் என்ன பண்றான், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இது அவனுடைய சுய முடிவு. அதனாலதான் கர்த்தர் அங்க போய் கேட்கிறாரு, நீ உனக்கு என்ன இங்க காரியம் அப்படின்னு அவனோட பேசி, நீ எந்திரிச்சு போ, உனக்கு இத்தனை வேலைங்க இருக்கு, நான் இவ்வளவு பேரை. அப்ப அவன் என்ன சொன்னான், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அவன் நம்ம எல்லாருக்கும் என்ன ஃபீலிங்னா, என் ஒருத்தனுக்கு தான் பிரச்சனை, கர்த்தர் என்னையத்தான் இப்படி சோதிக்கிறாரு, நான் ஒருத்தன் தான் இந்த நிலைமையில இருக்கேன். அவன் தான் யாரு அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா அதான் சொல்லுவாரு, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் போய் நீ மறுபடியும் அந்த ராஜா கிட்ட போய் நான் இதாகிறதான்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, உன்ன மாதிரி நான் இன்னும் 7000 பேரை நான் பத்திரமா வச்சிருக்கேன். அது இவருக்கு தெரியாது. கர்த்தர் செய்கிற காரியங்கள் மனுஷரால புரியாது, தீர்க்கதரிசிகளுக்குமே தெரியாது. அவர் கர்த்தர் வெளிப்படுத்தினாதான் தெரியும். இப்பதான் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? சோர்வு எல்லாருக்குமே வரும். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரிடத்துல நம்ம போகும்போது அவர் என்ன செய்யறாரா, முதல்ல பலன் கொடுக்கிறாரா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உனக்கு என்ன உனக்கு வீக்னஸோ அந்த வீக்னஸ்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறாரு. அப்புறம் அடுத்த வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இத நம்ம இந்த சொல்ற வசனம் உண்மைன்னு நமக்கு நல்லா தெரியும். எப்படின்னு சொன்னா, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த எகிப்துல இருந்து வெளியே நடத்திட்டு வந்தார் இல்லையா, அந்த அனுபவத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுல வசனங்கள் என்ன சொல்லியிருக்கும்னு பாத்தீங்கன்னா, சாமுவேல் புஸ்தகத்துல 4ஆம் புஸ்தகத்துல எல்லாம் இவர்கள் நடந்து போய் வந்தது, அவங்களுடைய வஸ்திரம் பழசும் ஆகலையா, அவங்க செருப்பும் தேஞ்சு போகலையா. அவங்க அவ்வளோ தூரம் எங்க நடந்திருக்கிறாங்க, வனாந்தரத்துல நடந்திருக்காங்க. வனாந்தரம்னா எப்படி இருக்கும், ஒரே மணல் மேடா இருக்கும். நமக்கு தெரியும், பீச்சிலேயே நீங்க ரோட்ல இருந்து பீச்சுக்கு போறக்குள்ள செருப்பு போட்டுட்டு போனீங்கன்னா செருப்பு பிஞ்சிரும். செருப்பு எடுத்து கையில வச்சுக்கிட்டு தான் நம்ம போகணும். ஆனா வெயில் நேரத்துல வெறுங்கால நடக்கவே முடியாது. ஆனா இவங்க வனாந்திரத்துல அத்தனை நாட்கள் நடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க செருப்பு தேயல, ட்ரெஸ் பழசாகல, அவங்க எல்லாரும் அதே மாதிரி இருக்காங்க. ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருந்துச்சு. சாப்பிட்டதெல்லாம் என்னமோ மண்ணா. ஆனா மண்ணாங்கிறது பரலோக சாப்பாடு. அது தெரியாம தான் எனக்கு இறைச்சி வேணும், இறைச்சி வேணும். அந்த பாவ இது பார்த்தீங்களா, இன்ஸ்டிங் இது பத்தல, இன்னும் வேணும். அது இல்லை, எங்களுக்கு தாகடிக்குது. கொஞ்சமும் டாலரன்ஸ் கிடையாது. கொஞ்சமும் சூழ்நிலையை பார்த்து, ஐயோ இந்த மோசைதான் என்ன செய்வாரு, நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே, அப்படிலாம் இல்லை. சுயநலம். அந்த தலைவன் மேலேயே குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்க தலைவனை தான் பார்த்தாங்க. தலைவனை நடத்துறது கர்த்தர்ன்றது அவங்களுக்கு தெரியும். நிறைய சமயம் குடும்பங்கள்ல நம்மளுடைய ஆட்டிடியூடுல இந்த மாதிரி கம்ப்ளைனிங் இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு காத்திருந்தோமானால் புது பலன் கொடுத்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழுப்புவேன். நீங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போட்டீங்க. நீங்க என்ன
உங்க பிரச்சனையா இருந்தாலும் கவலையே give it to God. Never forget God is sovereign. நம்ம ப்ராப்ளம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அவ்வளவு பெருசிய ப்ராப்ளத்துக்கும் மேல பெரியவர் தான் நம்ம ஆண்டவர். அவரால தீர்க்க முடியாதது எதுவுமே கிடையாது. பலன் இல்ல, உடம்புல சத்தும் இல்ல, எனக்கு அப்படி சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு, எனக்கு இது பண்ணுது அது பண்ணுது, எல்லாத்துக்கும் ஒரே கர்த்தர் தான். உனக்கு பலன் இல்லையா, அதற்கும் கர்த்தர் தான். உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா, அதற்கும் கர்த்தர் தான். எனக்கு இதுக்கு வழியே தெரியலையே, அதற்கும் கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். கர்த்தரை நாம எப்பவுமே மட்டுப்படுத்த கூடாது. பெரிய பாவம் என்ன தெரியுமா? இப்போ கர்த்தரே வேண்டான்னு சொல்றாங்க இல்லையா ஒரு சிலர், அந்த பாவத்துக்கு ஈக்குவலா கர்த்தருடைய பிள்ளைக செய்யற பாவம் எதுன்னு சொன்னா, கர்த்தரை மட்டுப்படுத்துறது. கர்த்தரால இதுக்கு மேல செய்ய முடியாதுங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையை கர்த்தர் இடத்துல வைக்கிறதே இல்லை. கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்வார். உன்னை நான் அற்புதங்களை காண செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன், அற்புதம் தான் நடக்கணும் சுவாமி, எனக்கு இது வழி கிடையாது, ஆனா நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களால முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்து நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை விசுவாசிக்கிறது. கர்த்தரை விசுவாசம்னாலே என்னன்னா, கிரியையில காட்டணும். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க ஜெபிக்கணும். ஜெபிச்சு நம்பிக்கையோட காரியங்களை செய்யணும். கண்ணுலே தெரியல, ஆனா நீங்க செய்யணும். பள்ளங்களை தோண்டுங்கிறாங்க, ஆறு இல்ல, மழை இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆனா பள்ளங்கள் நிரம்பிடுச்சு. ஒண்ணுமே இல்லாத இடத்துல பள்ளம் தோண்டுன்னா, மழையே என்னன்னு தெரியாத இடத்துல வேலையை கட்டுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தெய்வன். அவரால செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. காற்றையும் காண மாட்டீங்க, நீங்க வெயிலையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனா பள்ளம் நிரம்பும். நிரம்பிச்சா இல்லையா? So ask God, learn to trust God. யோபு இன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடம் இந்த 17ஆம் அதிகாரத்துல பெருசா ஒண்ணும் இல்லை. நமக்கு சில சமயங்கள்ல நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களா இருக்கலாம். ஒருவேளை அது நம்முடைய சொந்த காரியங்களாவே இருக்கலாம். முதல் 2 பாவம், வீக்னஸ். இல்லைன்னா பியாண்ட் மை கண்ட்ரோல், எனக்கு நேரிடுகிற காரியங்கள். இல்லைன்னா மற்றவங்க நம்ம மேல திணிக்கிற மற்றவங்களுடைய சதி காரியங்கள்னால ஏற்படுகிற காரியம். எதுவானாலும் God is all powerful. அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லை. அவர் நம்மை அறிந்தவர். நாம் அவரை அறிந்தவர்களாய் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் மேல வைக்கும் போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சரி, அப்ப யார் ஜெபிக்கிறீங்க? யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மாலை வேலைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்க இந்த நாளிலையும் ஆண்டவரே யோபு சரித்திரத்தை நாங்க படித்து கொண்டு வருகிறோம். 17ஆம் அதிகாரத்துல கூட சுவாமி, இன்றைய நாள்ல நாங்க கற்றுக்கொண்டது, எங்களுக்கும் அந்த சோர்வு நேரங்களில, எங்களுக்கும் வந்திருந்த பிரச்சனைகள்ல, கஷ்டங்கள்ல ஆண்டவரே நாங்கள் எதற்கு என்று நாங்கள் எங்களுக்கு ஏன் என்று கேட்பதை விட, ஆண்டவரே நீர் ஆளுகை கூட செய்கிற தேவன், நீர் அனுமதித்திருக்கிறீர் என்பதை ஒத்துக்கொள்ளவும், உம்மிடத்துல முறுமுறுப்பின் ஆவியோட வராதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்தவும், துதிய செலுத்தவும் ஆண்டவரே அப்பா நாங்க கற்றுக்கொண்டோம் சுவாமி. மற்றவர்கள் எங்கள் மேல திணிக்கிற ஒரு சிச்சுவேஷனா இருந்தா கூட, அந்த காரியங்களா இருந்தா கூட, அதை பொறுமையோட சகித்து ஜெயித்து காரியங்களை நாங்க உமக்கென்று வாழ்ந்து விட, ஜெயித்து விட ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கேட்கிறோம் சுவாமி. நாங்கள் ஜெயிக்கும் பொழுதுதான் நீங்க சந்தோஷப்படுறீங்கப்பா. நல்ல அறிவோம். நாங்க சோர்ந்து போய் சாத்தானுக்கு அந்த சோர்வை நாங்கள்
இடம் கொடுத்துட்டோம்னா நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க மன துக்கம் பண்றீங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறீங்க ஆண்டவரே. அது நன்றாய் அறிவோம். ஆகவே எல்லா சிச்சுவேஷன்லயும் எல்லா இந்த கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் சுவாமி ஆண்டவரே உம்மை துதித்து உமக்கேற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தையுடைய பிள்ளைகளாய் இருந்து விட நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பொறுமையையும் அந்த சகிப்புத்தன்மையும் எங்களுக்கு தாங்க. அந்த முறுமுறுப்பின் ஆவியை எங்களுக்கு எடுத்து போடுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆவியை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. அப்படியாக நாங்க ஓடினாலும் இடைப்படையாத படிக்க ஆண்டவரே, சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவரே புது பலன் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தாரும் உங்க கையில கொடுக்குறோம். இன்றைய நாளிலும் எங்க கூட ஜாயின் ஆகாத பிரேமா குடும்பத்தார் ஆண்டவரே, பிரபா குடும்பத்தார், விஜிலா ஆண்டவரே, அவங்க எல்லாரையும் குடும்பமாய் ஆசீர்வதிங்கப்பா. 1 மணி நேரமாவது எங்களோட கூட இருந்து யோபு சரித்திரம் ஆண்டவரே, it is very difficult to understand, it is very dry, we know that Lord, but since you have given us it is there in the Bible Lord Jesus ஆண்டவரே. அது பைபிள்ல எங்களுக்காக நீ ஒரு பர்பஸ்க்காக தானே கொடுத்துருக்கீங்க சுவாமி. அந்த சரித்திரத்தை நாங்க படித்து முடிக்கும் அளவும் ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாருங்க, எங்களுக்கு ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. எங்களுக்கு கண்களை திறந்து மனக்கண்களை திறந்து நாங்க அதை புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அதே வாஞ்சை மற்றவர்களும் ஆண்டவரே பிரேமாக்காகவும் பிரபாக்காகவும் கூட ஜெபிக்கிறோம். விஜிலாக்கு ஆண்டவரே நேரம் இல்லைன்னு சொல்ற அந்த காரியத்தை ஆண்டவரே நீங்க மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த நேரத்தை 1 மணி நேரம் எங்களோட கூட இருந்து அவங்க அதை படித்துக்கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் சுவாமி. குடும்பங்களில் இருக்கிற தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கீங்க. குடும்பங்கள்ல இருக்கிற சமாதான கொலைச்சல்கள் ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாத காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கீங்க சுவாமி. என்னை குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறோம்னு கூட தெரியாது மற்ற குடும்பத்துக்காக. ஆனாலும் ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், உமது கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் விசாரிக்கிறவராய் இருக்கப்படினால ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்மிடத்துல ஒப்படைச்சிட்டோம் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த இரவையும் ஆண்டவரே நாங்கள் நல்ல உறக்கத்தை உறங்கி நடிகாரில் எழும்ப கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. So thank you. Auntie, praise Lord, Auntie. Praise the Lord Sheila, praise the Lord Vijaya, praise the Lord Esther. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எஸ்தர் அழைச்சிட்டே போற. சாப்பிடுறியா நல்லா? செய்யறியா? சாப்பாடு எல்லாம் செய்யறியா? சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிடுறீங்களா? கட்ட செய்வார்மா, வெயிட் பண்ணுங்க சரியா? God will show a way. ஆனா அது கொஞ்சம் காத்திருக்கணும், கொஞ்ச நாள் காத்திருக்கணும். கட்டாயம் செய்வோம், விட மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். நம்ம கரம் பிடித்து வச்சிருக்காரு, அவர் கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும், அவ்வளவுதான் சரியா? ஜெபிச்சு நல்லா தேடி பலன் பெற்றுக்கொள். உனக்காக நாங்களும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். நிச்சயம் செய்வோம். You are very special to God. அதான் வச்சுக்கோ சரியா? God loves you more than anybody else. So you are very special to Him. He will take care. Right? பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காரா? யார் சத்தம்? நான் உங்க பிள்ளைங்க நினைச்சேன் இல்லையா? ஷீலா பிள்ளைங்களா? Thank you. Okay, good night everybody. Auntie, praise Lord, Auntie. Praise the Lord Sheila. அதான் சத்தம். டவரை விட்டு போயிட்டே இருக்குல்ல, நான் பார்த்தேன். அதுவா கனெக்ட் ஆகுது, அதுவா டிஸ்கனெக்ட் ஆகுது. அதான் எங்க போத்தனூர்ல இருக்கிறப்பல, போத்தனூர்லயா இருக்க? போயிட்டா போத்தனூர்ல இருக்கானா? ஒரேடியா போத்தனூருக்கு சரிம்மா. சீக்கிரம் அந்த பக்கம் வந்துருங்க, அப்பதான் டவர் கிடைக்கும். சரிங்க ஆண்டி, வெளியதாங்க ஆண்டி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி. ஓகே, குட் நைட். விஜயா பாப்போம். டேக் கேர். கீரை எல்லாம் சாப்பிடுங்க.
கீரை நிறைய சாப்பிடுங்க. கீரை 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 நிறைய சாப்பிடுங்கங்கிறாங்க. சரிங்க சரிங்க. பாத்துக்கோ. பாய் பாய் பாய். பாய் பாய்.